நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க நினைக்கிற லாஸ்ட் தாட் உங்க லைஃபே மாத்திரும் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அது மாத்த முடியும் அப்படின்னு சயின்டிபிக்கா சொல்றாங்க. நிறைய சயின்டிஸ்ட் அவங்க தூக்கத்துல தான் சில முக்கியமான விடைகள் ஆன்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஏலியஸ், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், இது மாதிரி நிறைய சயின்டிஸ்ட் அவங்க தூக்கத்துல தான் சில முக்கிய தியரிஸ், முக்கிய மிஷின்ஸ் லைக் சூயிங் மிஷின், தையல் மிஷினை கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்களோட ஒவ்வொரு எண்ணத்துக்கும் அவ்வளோ பவர் இருக்கு. நீங்க நிறைய நேரம் எதை பத்தி திங்க் பண்றீங்களோ, நிறைய நேரம் எதை ஃபோக்கஸ் பண்றீங்களோ, அதுதான் உங்க லைஃபே கிரியேட் பண்ணுது. உங்களோட ஒவ்வொரு தாட்ஸும் உங்க மைண்டுக்கு நீங்க கொடுக்குற சீட். உங்க மைண்டுக்கு நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சீடும், அதாவது ஒவ்வொரு விதைகளும் நல்ல விதைகளாவே விதைங்க. ஒருத்தர் மேல கோபம், வெறுப்புன்னு நம்ம அதை நினைச்சிட்டே படுக்கும்போது நம்ம மைண்டு, நம்ம லைஃப் ரெண்டுமே நெகட்டிவா தான் இருக்கு. பாசிட்டிவா, ஹாப்பியா, நல்ல தாட்ஸ் நினைச்சிட்டு படுக்கும் போது அது நல்ல விதமா மாறும். நீங்க காலையில எழுந்ததுல இருந்து பிரஷ் பண்ணும் போது உங்க மைண்ட் திங்க் பண்ணிட்டே தான் இருக்கு. தண்ணி குடிக்கும் போது, கார் டிரைவிங்ல இருக்கும் போது, ஆல் த டைம் உங்க மைண்ட் திங்கிங்லேயே தான் இருக்கு. நீங்க தூங்கும் போது மட்டும் தான் அது திங்க் பண்ணாம இருக்கு. இருந்தா கூட உங்க லாஸ்ட் தாட்டை அது ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. உங்களோட கடைசி தாட்டை நல்ல தாட்டா வச்சுக்கோங்க. நாளைக்கு டே நல்லா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், உங்க ட்ரீம் ஜாப் கிடைக்கணும், ட்ரீம் லைஃப் கிடைக்கணும், இந்த மாதிரி நல்ல தாட்ஸா நினைச்சிட்டு படுங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். பாசிட்டிவா இருங்க, ஹாப்பியா இருங்க. இந்த விஷயங்களை எல்லாமே சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. தி சீக்ரெட்ன்ற புக்ல ராண்டபன் ஆத்தர் நல்லா அழகா சொல்லியிருக்காரு.